வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக் தான் பார்க்க போகிறோம். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். பக்கம் 23 இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ரீட் அலவுடு. ரீட் லவுடு. லவுடாக வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை வாசிக்கணும். என்னது, ஐ லைக் டு லிவ் ஆன் த எர்த். சொல்லுங்கள், ஐ லைக் டு லிவ் ஆன் த எர்த். 2, we get water from rain. We get water from rain. செகண்ட் பாருங்க, ரைட் டு ரைமிங் வேர்ட்ஸ். இந்த ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நம்ம இங்கே எழுதணும். 3 ரைமிங் வேர்ட்ஸ் என்னது, நூன், சூன். இங்கே ரெயின் இருக்குது. ரெயினுக்கு வந்து ரைமிங் வேர்ட்ஸ்னால் மெயின், கெயின். மெயின், கெயின். அடுத்து பாருங்கள், சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு எழுதணும். இங்கே பாருங்கள், ஐ. இங்கே ஐ வந்தால் பக்கத்தில் பிஓபி என்ன வரும், ஆம். ஐ ஆம் அ ஸ்மார்ட் பாய். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஹாப்பியாக வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஷீ வந்தால் பிஓபி என்னவோ இஸ். ஷீ இஸ் வெரி ஹாப்பி ஆன் ஹர் பர்த்டே. ஷீ இஸ் வெரி ஹாப்பி ஆன் ஹர் பர்த்டே. அடுத்து சூஸ் அண்ட் ஷேட் தி கரெக்ட் வேர்டு. இங்கே பாருங்க, யார் இவங்க, ஸ்பேஸ் சூட் வியர் பண்ணுங்க. த ஆஸ்ட்ரோநாட்ஸ் வியர் ஸ்பேஸ் ஷூட் இன் ஸ்பேஸ். சரிங்களா, இது என்னது, இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் என்னது, ஸ்பேஸ் ஷூட். ராதா கேவ் அ டேஷ் கிஃப்ட் டு ஹர் ஃப்ரெண்டு. சர்ப்ரைஸ் கிஃப்ட். சர்ப்ரைஸ் கிஃப்ட். கிஃப்ட்னாலே சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸ் கிஃப்ட் டு ஹர் ஃப்ரெண்டு. அடுத்து 5ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரீட் அண்ட் ஆன்சர். இதை ரீட் பண்ணி நம்ம இங்கே ஆன்சர் பண்ணோம். அறிவு லிவ்ஸ் ஆன் மார்ஸ். ஹர் கிராண்ட்ஃபா டஸ் நாட் லைக் மார்ஸ் because it is full of dust storms, but he likes the earth where soil is good. அவருக்கு வந்து எர்த்து தான் பிடிச்சிருக்கு, மார்ஸ் வந்து பிடிக்கல. ஏன்னா அங்கே ஃபுல்லாக எப்படிங்க, டஸ்ட் ஸ்டாம். டஸ்ட் ஸ்டாம்னா என்னென்னா, ஒரு மாதிரி புழுதியாக புயல், நம்ம புழுதியாக இருக்கும், பயங்கர புழுதியாக வந்து புயல் மாதிரி வீசும். அதுதான் வந்து என்னது, டஸ்ட் ஸ்டாம். பாருங்கள், டிக் த கரெக்ட் வேர்டு. அறிவு லீவ்ஸ் ஆன் எங்கே இருக்காங்க, மாஸ். த ஆப்போசிட் ஆஃப் த வேர்டு குட் இஸ் பேட். குட்டுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது, பேட். அடுத்து ரீட் அலவுட். Vegetables are good for health. Vegetables are good for health. Second, Vani surprised her friend with a gift. Vani surprised her friend with a gift. 2 பாருங்க, write the rhyming word for the underline word. இந்த underline wordக்கு rhyming word இங்கே நம்ம எழுதணும். The boy came late and the gate was closed. லேட்டாக வந்தாங்க, கேட் வந்து closed. Late gate. இங்கே பாருங்க, she feeds her parrot with a carrot every day. இங்கே நமக்கு க்ளூவும் கொடுத்துருக்காங்க, இதை தான் நம்ம எழுத போகிறோம். என்னது, கேரட். இது என்னது, கேரட். அடுத்து பாருங்கள், சூஸ் ரைட் த கரெக்ட் வேர்ட். எவ்ரிடே மை மதர். எவ்ரிடேன்னு வந்து அது ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதணும். அப்படின்னு வந்து டேக்ஸ் மீ டு ஸ்கூல். எங்கள் அம்மா வந்து என்ன தினமும் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாங்க. 2 பாருங்கள், சரண் காஃபி வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் எஸ்டர்டே. எஸ்டர்டே என்ன, பாஸ்ட் வருது. என்னது, ட்ராங்க். என்னது, ட்ராங்க் காஃபி வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் எஸ்டர்டே. அடுத்து பாருங்கள், எஸ்டர்டேனாலே நேற்று, அது முடிஞ்சிருச்சு. அப்போது வரக்கூடிய வெர்பு வந்து என்ன வரும், பாஸ்ட். அப்போது வென்ட், கோவோட ஃபாஸ்ட் வென்ட். மை மதர் வென்ட் டு த மார்க்கெட். எஸ்டர்டே மை மதர் வென்ட் டு த மார்க்கெட். அடுத்து பாருங்கள், லாஸ்ட் வீக் மது. லாஸ்ட் வீக், அப்போ அதுவும் முடிஞ்சு. அப்போ இங்கே என்ன வரும், வெர்பு பாஸ்ட். பாஸ்ட் வந்து மெட்டுன்னு இருக்கும். அப்போ மெட்டு தான் பாஸ்ட்டு. லாஸ்ட் வீக் மது மெட் ஹர் ஃப்ரெண்ட் இன் த பார்க். அடுத்து 4வது பாருங்கள், 4th, choose and write the correct word to complete the sentence. We must protect our, நம்ம என்னத்தை ப்ரொடெக்ட் பண்ணோம், என்விரான்மெண்ட். மை சிஸ்டர். 2வது கொஸ்டின் பாருங்கள், மை சிஸ்டர் பர்த்டே டேஸ்டி கேக் ஆன் மை பர்த்டே. டேஸ்டி கேக் ஆன் மை பர்த்டே. 3வது பாருங்கள், த ரெயின் டேஸ் அவர் பிளான்ஸ் ஸ்பாயில்டு. நம்மளோட பிளான்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணிடுச்சு, ஸ்பாயில்டு. அருண் இஸ் வெரி வீக் இன் ஹிஸ் ஸ்டடீஸ். அவனோட மேலே இருக்கிறதுல தான் எடுத்துறதும் வீக். சரிங்களா, அவனோட ஸ்டடீஸில் அவன் ரொம்ப வீக்காக இருப்பான். அதுக்கப்புறம் ரீட் அண்ட் ஆன்சர். பீப்புள் ஆன் எர்த் வியர் லைட் கிளாத்ஸ். ஆன் மார்ஸ் பீப்புள் வியர் ஹெவி ஸ்பேஸ் சூட்ஸ். ஆன் மார்ஸ் பீப்புள் கெட் வாட்டர் ஃப்ரம் ஃபியூவல். ஆன் எர்த் வி கெட் வாட்டர் ஃப்ரம் ரெயின், ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். ஸோ அரிமஸ் கிராண்ட்ஃபா ஃபீல்ஸ் பேட் டு லீவ் ஆன் மார்ஸ். மார்ஸில் இது பண்ணுறதா அவர் வந்து ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறாரு. அடுத்து பாருங்கள், சூஸ் அண்ட் ரைட் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் லைட். லைட்டுக்கு ஆப்போசிட் என்னது, ஹெவி. லைட்னா ரொம்ப லைட்டாக இருக்குது ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னா அது இருக்கிற இடதே தெரியாது, ரொம்ப அவ்வளோ எடையில்லாமல் இருக்கும். ஹெவினா ரொம்ப எடையுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், டிக் த சென்டென்ஸ் விச் இஸ் நாட் கரெக்ட். அரிமதி கிராண்ட்ஃபா
பேட் டு லிவ் ஆன் மாஸ். ஆமாம், அது கரெக்ட். ஆனால் நாட் கரெக்ட் வேர்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போது அரிமஸ் கிராண்ட்பா ஃபீல்ஸ் ஹாப்பி டு லிவ் ஆன் மாஸ். அப்போ இதுதான் வந்து நாட் கரெக்ட். இது செகண்ட் ஒன் தான் கரெக்ட். அதுக்கப்புறம் ரீட் அலவுட். இங்கே பாருங்கள், ரீட் அலவுட். ராஜு லைக்ஸ் டு ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஹீ லைக்ஸ் த டேஸ்ட். It helps him to lead a healthy life. But Raju's sister likes junk food. She also likes its taste, but it's not good for the health. 2 பாருங்க, complete the sentence with correct pair of words. பாருங்க, it's hard to, இந்த இடத்துல வந்து என்னன்னா, it's hard to hold a cold glass for a long time. நம்மளால சில்லுன்னு இருக்க ஒரு கிளாஸை வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. அதுதான் வந்து இது. இட்ஸ் ஹார்ட் டு ஹோல்ட் எ கோல்ட் கிளாஸ் ஃபார் அ லாங் டைம். அதுக்கப்புறம் த டீம் வென் டு த ஸ்ட்ரீம் டு கேட்ச் ஃபிஷ். த டீம் வென் டு த ஸ்ட்ரீம் டு கேட்ச் ஃபிஷ். அடுத்து ரீரைட் த சென்டென்சஸ் யூசிங் த வேர்ட் கிவன் த பிராக்கெட்ஸ். பிராக்கெட்ஸ் இருக்கிறத வச்சு நம்ம ரீரைட் பண்ணணும். சரிங்களா? எஸ்டர்டேன்னா என்னது? நேற்று. அப்போ இது என்னவா மாறிடும்? பாஸ்ட். அப்போ ஈட் வந்து என்னவா மாறிடும்? ஏட்டா மாறிடும். அப்போ எஸ்டர்டே சீமா ஏட் ஏ லாட் ஆஃப் மேங்கோஸ். சரிங்களா? என்ன வரும்? லாட் ஆஃப் மேங்கோஸ். இங்கே பாருங்க, ஐ பிரஷ்ட் மை டீத் ட்வைஸ். எவ்ரிடேன்னு வருது. அப்போ பிரஷ்டு வந்து என்னவா மாறும்? ப்ரஷஸ் தான் மாறும். அப்போ எவ்ரிடே ஐ பிரஷஸ் மை டீத் ட்வைஸ். இந்த பிரஷ்டு என்னவா மாறும்? பிரஷஸ் மாறும். சரிங்களா? எவ்ரிடே ஐ பிரஷஸ் மை டீத் ட்வைஸ். அடுத்து தேர்டு வந்து ஃப்ரேம் சென்டென்ஸ் ஆன் யுவர் ஓன் ஃபார் த கிவன் வேர்ட்ஸ். ஹெல்த்திக்கு ஓனாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். வி ஷுட் ஈட் ஹெல்த் ஃப்ரூட்ஸ் ஹெல்தி. இந்த இடத்துல ஹெல்தி fruits and vegetables. We should eat healthy fruits and vegetables. செகண்ட் பாருங்க, எர்த். we should keep our earth clean. நம்மளோட எர்த்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்? சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். we should keep our earth clean. அடுத்து read and answer. அறிவுமதி was surprised to see her grandfather on her birthday. They went out for a walk to the vegetable hab. Grandpa did not taste the carrots and fruits in the vegetable hab. Who visited அறிவுமதி on her birthday? யார் விசிட் பண்ணா? Grandfather visited அறிவுமதி on her birthday. Where did they go for a walk? எங்க போனாங்க? vegetable habக்கு போனாங்க. They went out for a walk to the vegetable hab. Read aloud. அறிவுமதி asked her grandpa about earth. He said that once it was beautiful place. It was a beautiful place. The soil was good. The lakes and ponds were filled with water. People got fresh air. Grandpa was worried that it was polluted by humans. Choose and complete. Yesterday I flew a kite in the park with my friends. அதுக்கப்புறம் the wind blew hard. Our kites tore into pieces. So we came home soon. ஏன்னா இங்கே எஸ்டர்டேன்னு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே வரக்கூடிய வெர்பு எல்லாமே வந்து என்னவா இருக்கணும்? பாஸ்ட் வெர்பாக தான் நம்ம எடுத்து எழுதணும். அடுத்து ரீஅரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் அண்ட் ரைட் எ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். இது ரீஅரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுங்க? வி வியர் லைட் கிளாத்ஸ் ஆன் த எர்த். செகண்ட் கொஸ்டின் நம்ம இது பண்ணும்போது என்ன வரும்? ட்ரீஸ் டோன்ட் க்ரோ வெல் ஆன் மாஸ். do not grow well on Mars. அடுத்து ரீட் த poem and answer the questions. Earth is a perfect place for all to grow, where trees give shade and the rivers flow. Our earth is a gift so precious and rare. Let's protect it with love and care. What do the trees provide us? The trees provide us shade and the rivers flow. அதுதான் வந்து இங்க கொடுது. Trees give shade and the rivers flow. அதுதான் வந்து ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கோம். How should we protect our earth? நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்? Let's protect it with love and care. கொடுத்துருங்க. அப்போ we should protect our earth with love and care. Read and answer. The earth is a blue planet. It is the only planet suitable for the humans to live. அதாவது எர்த்து மட்டும் தான் எர்த்து வந்து ப்ளூ பிளானட். இதில் மட்டும்தான் மனிதர்களால் என்ன பண்ண முடியும்? சூட்டபிளான பிளேஸ்னா அது அந்த பிளானட்டே வந்து எர்த்து மட்டும்தான். The soil and water are good on the earth. Plants grow well. People on the earth get water from rain. மரங்கள் செடி கொடிகள் நல்லா வளையுது. தண்ணி வந்து நம்மளுக்கு ரெயின் மூலமாக கிடைக்கும். ஆன் த எர்த் பீப்புள் கெட் ஃப்ரெஷ் ஏர். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். மற்ற இடங்கள்லாம் ஏர் கிடைக்காது.
அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை நம்ம தூக்கிட்டு திரிகிற மாதிரி இருக்கும். நவடேஸ் பீப்புள் பொல்யூட் த எர்த் பை யூசிங் பிளாஸ்டிக்ஸ். என்ன பண்ணுறாங்க, பீப்புள் எர்த்தை வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பொல்யூட் பண்ணுறாங்க. ஸோ we need to save the earth by planting more trees. நம்ம என்ன பண்ணணும், நிறைய மரங்களை வளர்த்து இந்த எர்த்தை வந்து நாம வந்து சேவ் பண்ணணும். அதுதான் இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க. ரைட் a sentence about the earth. எர்த்தை பத்தி எழுதணும்னா, it is the only plant suitable for the humans to live. அடுத்து பாருங்க, how can you save the earth? I save the earth by planting more trees. எப்படி? planting more trees, நிறைய மரங்கள் வளர்த்து நான் வந்து இந்த எர்த்தை வந்து என்ன பண்ணலாம், சேவ் பண்றோம். அவ்வளவுதான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். அவ்வளவுதான், முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.